வணக்கம். இது தமிழ்வினின் பிரதான செய்திகள். வாசிப்பவர் இருதயராசா மதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழி தொடர்பாக இலங்கைக்கு அழுத்தம். வெளியுறவு செயலாளருக்கு பிரித்தானிய எம்பி கோரிக்கை. எரிபொருட்கள் வழங்கும் நடைமுறையில் திடீர் மாற்றம். வெளியான அறிவிப்பு. ஜனாதிபதி குறித்து தவறான செய்தி. உதய கம்மன்பிலவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணை. தமிழரசு கட்சிக்குள் சில கருப்பு ஆடுகள் கண்டுபிடித்த CVK சிவஞானம். மன்னார் மருதமடு திருப்பதியின் ஆடி மாத திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் பூர்த்தி. 400 போலீசாரை கடமையில் ஈடுபடுத்த நடவடிக்கை. சீனா மார்க்சிசத்தை முன்னோக்கி கொண்டு செல்வது சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடைத்த வெற்றி. மவிமு பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா. கட்டைப்பறிச்சான் விபுலானந்த வித்தியாலயத்தில் நிலவும் ஆசிரியர் மற்றும் வளப்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறு வலியுறுத்து. திருகோணமலை மாவட்ட விவசாய குழு கூட்டம். யாழ் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியது. தோல்வியின் பிதாவாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மாறியுள்ளார். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தின் செம்மணியில் குறைந்தது 3 குழந்தைகளின் எச்சங்கள் அடங்கிய ஒரு கூட்டு புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவசர நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமியிடம் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் வெளியுறவு செயலாளருக்கு அவர் கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார். இந்த அட்டூழியங்கள் எவ்வளவு புதியவை என்பதற்கான உண்மையிலேயே அதிர்ச்சியூட்டும் நினைவூட்டல் என்று விவரித்தார். மேலும் அந்த இடத்தில் ஒரு சுயாதீனமான மற்றும் நம்பகமான விசாரணைக்கு ஆதரவளிக்க இங்கிலாந்து அரசாங்கத்தை வலியுறுத்தியது. சர்வதேச தரத்திற்கு ஏற்ப தோண்டி எடுக்கும் இலங்கையின் திறன் குறித்து கவலைகளை எழுப்பிய ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் ஆணையர் அலுவலகத்தின் 2024 அறிக்கையை அவர் மேற்கோள் காட்டினார். மேலும் இது கொழும்பை சர்வதேச உதவியை நாட ஊக்குவித்தது. உண்மை, நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் நீதிக்கான இங்கிலாந்து அரசாங்கத்தின் ஆதரவின் வெளிச்சத்தில் இந்த பிரச்சனையை சமாளிக்க இங்கிலாந்து அரசாங்கத்திடமிருந்து இலங்கைக்கு ஏதேனும் தற்போதைய மற்றும் திட்டமிடப்பட்ட ஆதரவை நீங்கள் வழங்க முடிந்தால் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று அவர் எழுதினார். ஸ்டார்ஃபோர்ட் மற்றும் போவின் நாடாளுமன்ற உறுப்பினர் குமரன் இலங்கையுடனான எந்தவொரு மற்றும் அனைத்து இருதரப்பு ஈடுபாட்டிலும் வெளியுறவு அலுவலகம் வெகுஜன புதைகுழி பிரச்சினைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மனித உரிமைகள் மற்றும் பொறுப்புக்கூறலுக்காக வாதிடுவதில் தொழிலாளர் அரசாங்கத்தின் பாரம்பரியத்தை அவர் எடுத்துரைத்தார். வெளியுறவு செயலாளர் லாமி இந்த பாரம்பரியத்தை இந்த ஆண்டு தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்ட பொருளாதார தடைகளுடன் தொடர்ந்தார் என்பதை குறிப்பிட்டார். உலகளவில் தமிழர்களுக்கு நீதி இல்லாததை நான் எவ்வளவு வலுவாக அறிவேன் உணர்கின்றேன். ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் கோரியபடி போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற எனது அழைப்பை நீங்கள் பரிசீலிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். உயிர் பிழைத்தவர்களுக்கும் இன்னும் பதில்களை தேடும் குடும்பங்களுக்கும் இந்த குற்றங்களின் நிழலில் வளர்ந்து வரும் அடுத்த தலைமுறைக்கும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்றும் அவர் எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருள் வழங்குவது உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. பீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருளை பெறுவதற்காக நுகர்வோர் தன்னிச்சையாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கூடிய தேவையற்ற நெரிசல் மற்றும் வரிசைகளை உருவாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் போதுமான எரிபொருள் கையிருப்பு இருக்கின்ற போதிலும் வாடிக்கையாளர்களின் தேவையற்ற பயத்தின் காரணமாக இந்த செயற்பாடு தோன்றுவதனால் வாகனங்களின் டேங்கிகளை தவிர பிற கொள்கலன்கள் மற்றும் பீப்பாய்களில் எரிபொருள் விநியோகிப்பது உடனடியாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் அதற்கு மாறாக செயல்பட்டால் அவர்கள் மீது கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. இது தவிர நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு எரிபொருள் மாஃபியாக்கள் தலையெடுக்கு முன்னர் QR முறையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என சில தரப்பினர் அரசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் நாட்டில் பெட்ரோல் பற்றாக்குறை இருப்பதாக பரப்பப்படும் போலி செய்திகளுக்கு பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக நாட்டில் பெட்ரோல் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என தவறான செய்தி சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக அமைச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் தற்போது அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான எண்ணெய் இருப்பு உள்ளதாக எரிசக்தி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. முன்னதாக இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய் இருப்புகளை எந்த பிரச்சனையும்
தானியம் இல்லாமல் பெற தேவையான நடவடிக்கைகள் தயாராக உள்ளதாக இது தொடர்பாக பரப்பப்படும் போலீஸ் செய்திகளால் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் எரிசக்தி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. முன்னாள் அமைச்சரும் விடுதலை உரிமைய கட்சியின் தலைவருமான உதய கம்மன்பில தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் அண்மைய ஜெர்மனி விஜயம் தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி அனுர ஜெர்மனியில் வைத்து தமிழீழ விடுதலை புலி தலைவர்களை சந்தித்தார் என ஊடகங்களிடம் கூறியதாகவும் இந்த கூற்றுக்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் விரைவில் உதய கம்மன்பிலவிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் சமீபத்திய ஜெர்மனி விஜயத்தின் போது பொதுமக்களை தூண்டும் நோக்கில் இணையத்தில் தவறான தகவல்களை வெளியிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி நீதிமன்றத்திற்கு அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டது. ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக செயலாளர் ஜி சுபாஷ் சமிந்த ரோஷன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அளித்த முறைப்பாட்டுக்கு அமைவாக தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக சில கருப்பு ஆடுகளின் செயல்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் அவர்கள் மீது தயவு தாட்சண்யம் இன்றி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று CVK சிவஞானம் குறிப்பிட்டிருக்கின்றார். வலிவடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியிருக்கின்றார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், வலிவடக்கு பிரதேச சபை விடயத்தில் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ஒருவர் தமது பணிப்புரைக்கு மாறாக செயற்பட்டுள்ளமை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாடாகும். இதற்கு கட்சி சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறான நடவடிக்கைகள் ஏமாற்றத்திற்குரியது. எனினும் வலிவடக்கு பிரதேச சபையில் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ள தமது உறுப்பினர் தமிழ் தேசிய ஒன்றிணைந்து செயற்படுவார் என்று கூறியுள்ளார். இப்பொழுது நடந்து முடிந்த வலிவடக்கு பிரதேச சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் சோமசுந்தரம் சுகீர்தன் வெற்றி பெற்றிருக்கிறார். இது பல போட்டிகளுக்கும் பல சதிகளுக்கும் பல விமர்சனங்களுக்கும் மத்தியிலேயான இந்த வெற்றி, குறிப்பாக எங்களுடைய உறுப்பினர் ஒருவரே எங்களுடைய பணிப்புரைக்கு மாறாக சோமசுந்தரம் சுகீர்தனை ஆதரிக்காமல் நடுநிலைமை வைத்தமை ஏமாற்றத்துக்குரியது. ஆக அவர் உடனடியாக இடைநிறுத்துவதற்கான பணிப்புரையை நான் செயலாளருக்கு வழங்கியிருக்கிறேன். அப்படியான கட்சி நாங்கள் தோற்கலாம், எங்கேயும் தோற்கலாம். இரகசியமாக தோற்கடித்தவர்கள் இருக்கிறார்கள், அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் வெளிப்படையாக நடுநிலைமை வைத்தது தவறானது. அப்படி இருந்தும் நாங்கள் வென்றிருக்கிறோம். சோமசுந்தரம் சுகீர்தன் மூன்றாம் தடவையாக இந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் திறம்பட நிர்வகிப்பான். எங்களுடைய கட்சியின் பேரை காப்பாற்றுவான். தமிழ் தேசியத்தோடு, அது எல்லாருக்கும் யாருக்கும் டவுரி கிபரி கிடையாது, சீதனம் கிடையாது, முதிசயம் கிடையாது. எல்லாருக்கும் பொதுவான தமிழ் தேசியத்தோடு பயணித்து இந்த சபையை இங்கே ஒரு இது இடம்பெயர்ந்த பிரதேசம், திரும்ப மீள்குடியேற்ற பிரதேசம். அதற்கான தேவைகளை சுகீர்தன் செய்து வந்திருக்கிறார், இன்னும் செய்வான். மன்னார் மருதமடு திருப்பதியின் ஆடி மாத திருவிழாவையொட்டி முன்னாயத்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் புதன்கிழமை மாலை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை கிறிஸ்துநேசர் அடிகளார் மடு திருத்தலத்தின் பரிபாலகர் அருட்தந்தை பெப்பி சோசை அடிகளார், அருட்தந்தையர்கள், அழைக்கப்பட்ட திணைக்கள தலைவர்கள், ராணுவம், போலீஸ், கடற்படை உயர் அதிகாரிகள் என்று பலர் பங்கேற்றனர். உற்சவம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம். எனவே இந்த கூட்டத்துக்கு வருகின்ற நமது மன்னார் மாவட்டத்துக்குரிய குரு முதல்வர் அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே வரவேற்றுக் கொண்டு, அத்துடன் இங்கே இந்த கூட்டத்திலே வருகை தந்திருக்கின்ற நமது மன்னார் மடு திருப்பதியின் பரிபாலர் அவர்களினையும் இன்று இந்த கூட்டத்துக்காக வரவேற்றுக் கொண்டு, மற்றும் அவருடன் இணைந்து வருகை தந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய பிதா அவர்களையும் இந்த நிகழ்விலே வரவேற்றுக் கொண்டு, இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து உத்தியோகர்களையும்
இந்த நிகழ்வுக்காக நாங்கள் வரவேற்றுக் கொண்டோம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மன்னர் மடு திருப்பதி 2ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அது வழக்கம் போலவே கூடுதலான மக்கள் 8 இந்த மதிப்பீடுகளின்படி 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருகிற ஒரு உற்சவம். எனவே நாங்கள் அதை சிறப்பான முறையில் எல்லோருனதும் பங்களிப்புடனும் கொண்டாட வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. எனவே அதற்காகத்தான் நாங்கள் எல்லா திணைக்களங்கள் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் மறை மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களே, மடுத்திருப்பதியினுடைய பரிபாலகர் அருட்தந்தை பிபி சோசன் அடிகளார் அவர்களே, மறை மாவட்ட நிதியாளர் அருட்திரு சுரேந்திரன் பிரபல அடிகளாரே, மன்னார் மாவட்டத்தினுடைய பல்வேறு திணைக்களங்கள் இன்னும் அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கு வந்திருக்கின்ற துறைசார் தலைவர்களே, வல்லுநர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்னார் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய இலங்கையிலே பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலமாக மடு திருத்தலம் இருக்கின்றது. இந்த மடு திருத்தலத்திலே 2 முக்கிய பெருவிழாக்கள் வருடம் முழுவதும் அங்கே விழாக்கள் நடைபெற்றாலும் 2 விழாக்கள் மேஜர் ஃபீஸ்ட் என்று சொல்லுகின்ற 2 பெருவிழாக்கள் நடைபெறுவது உண்டு. ஒன்று ஜூலை மாதம் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற திருவிழா, அடுத்தது ஆவணி மாதம் 15ஆம் தேதி நடைபெறுகின்ற திருவிழா. இந்த திருவிழாவினுடைய முக்கியத்துவம் நம் எல்லோருக்கும் தெரியும். இந்த நாட்டினுடைய இன நல்லுறவை கட்டியெழுப்புகின்ற ஒரு இடமாக இந்த மடு திருப்பதி விளங்குகின்றது. காரணம், தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் ஒன்று கூடி வருகின்ற ஒரு இடம் இது. ஆகவே பெருந்தொகையாக மக்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்குரிய அடிப்படையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது ஆலய நிர்வாகத்தினுடைய கடமை. அதே போன்று இது ஒரு அரசாங்கத்தினாலே கெசட்டட் ஃபீஸ்ட் என்று சொல்லப்படுகின்றபடியினால் அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம், அதே போன்று அரசாங்கத்தினுடைய பல்வேறு திணைக்களங்களினுடைய உதவியும் ஒத்துழைப்பும் இந்த திருவிழாவுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய நாளிலே நாங்கள் இங்கு எல்லாரும் கூடி வந்து இந்த ஆயத்தங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக வந்திருக்கின்றோம். கடந்த காலங்களிலும் உங்களுடைய திணைக்களங்கள் சார்ந்த இந்த உதவிகளை ஒத்துழைப்புகளை சீனாவை கட்டியெழுப்புவதற்கு முன்னாள் தலைவர் மாவோ சேதுங் தொடக்கம் நிகழ்கால தலைவர் ஷி ஜின்பிங் வரை சீனாவில் செயற்பட்டு வரும் விதம் பற்றி மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேவேளை சீனா தமக்கே உரித்தான பாணியில் மார்க்சிசத்தை முன்னோக்கி கொண்டு செல்வது சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடைத்த வெற்றி என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் தோழர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அழைப்பின் பேரில் சீனாவிற்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் தோழர் டில்வின் சில்வாவை உள்ளிட்ட குழுவொன்று சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வெளிவிவகார திணைக்களத்தின் தலைமையகத்தில் சீனாவின் வெளிவிவகார அமைச்சர் லியூ ஜின்தாவோவை உள்ளிட்ட உயர்மட்ட தலைவர்களுடன் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை கலந்துரையாடினார். இதன்போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையிலும் நிலவுகின்ற நட்புறவு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ஜனாதிபதி தோழர் அனுரகுமார் திசாநாயக்கவின் விஜயத்தின் போது மேலும் ஒருபடி உறுதி பெற்றுள்ளது. அதேபோல என்னை உள்ளிட்ட எமது தோழர்கள் மேற்கொண்ட இந்த சுற்றுப்பயணத்தில் தமது நட்புறவு இன்னொருபடி உறுதியானது. இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணிக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையில் நிலவுகின்ற நீண்டகால நட்புறவை எவராலும் சிதைக்க முடியாது. அந்த நட்புறவை சிதைப்பதற்கு எவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை என்று சீனாவின் வெளிவிவகார அமைச்சர் லியூ ஜின்தாவோ இதன்போது வலியுறுத்தினார். இந்த சந்திப்பில் சீனாவின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் சுன் ஹையானை உள்ளிட்ட சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வெளிவிவகார திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் மக்கள் விடுதலை முன்னணியை பிரதிநிதித்துவம் செய்யும் இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர, தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனிர் முளப்பர், வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் AM ஜெகதீஸ்வரன், மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்
தீப்தி பாசலகே, ஹம்பகா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய விஜயசிங்க உள்ளிட்ட தரப்பினர் கலந்து கொண்டனர். மூதூர் கட்டைப்பரிச்சான் விபுலானந்த வித்தியாலயத்தில் நிலவும் ஆசிரியர் மற்றும் வள பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறு வலியுறுத்தி பாடசாலைக்கு முன்பாக இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலையின் பெற்றோர் பழைய மாணவர்கள் இணைந்து இவ் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். ஏற்கனவே இந்த பாடசாலை தொடர்பான சகல அதிகாரிகளுக்கும் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் எதுவுமே இல்லாமல் மரியாதையாக நாங்கள் கடிதங்களை எழுதி கொடுத்து கதைச்சிட்டோம். கூடிய செயலாளர் இதுவரையில் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கல என்ற அந்த காரணத்தை வச்சுதான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களது கோரிக்கையை மக்கள் மத்தியில் வச்சு உங்களுக்கு முன்வைக்கிறது தான் எங்களோட நோக்கம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இதை தொடங்கி இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த மகஜனை நாங்கள் உங்களுக்கு காரணத்துக்கு இந்த மகஜனை குறிப்பிட்ட விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல. வணக்கம். நாங்கள் இன்றைய நாள் எங்களுடைய கட்டைப்பரிச்சான் விபுலானந்தர் வித்தியாலயத்திலே ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பாக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம். குறிப்பாக எங்களுடைய நோக்கமெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்பதும் அல்ல, அல்லது யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்பதும் அல்ல. எங்களுடைய பாடசாலையிலே தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன் கடந்த ஒரு 2.5 வருட காலங்களாக இந்த பாடசாலையிலே பாடசாலை மாணவர்களை கவனிக்கின்ற விதத்திலே, கல்வி நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய விதத்திலே இந்த ஆசிரியர் பற்றாக்குறை என்பது மிகவும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. குறிப்பாக கணித பாட ஆசிரியர், சிங்கள பாட ஆசிரியர், தகவல் தொழில்நுட்ப பாட ஆசிரியர் மற்றும் பல விளையாட்டு பயிற்றுவிப்பாளர், அதனை விடுத்து இந்த பாடசாலையிலே பௌதீக வளங்கள் போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள், இவ்வாறுபட்ட பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எழுத்து மூலமாக அதிகாரிகள் எல்லோருக்கும் நாங்கள் தெரியப்படுத்தி இருந்தோம். இதுவரை காலமாக எந்த ஒரு நடவடிக்கையிலும் இறங்காததன் காரணமாகத்தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, உடனடியாக எங்களுடைய பாடசாலைக்கு ஆசிரியர் நியமனத்தை அதாவது நிரந்தரமாக நீங்கள் வழங்குவதற்கு கால இடைவெளி எடுத்தாலும் தற்காலிகமாக இந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலே உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த சமூகம் சார்பாக, எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கம் சார்பாக, பாடசாலை பழைய மாணவர் சங்கம் சார்பாக, இந்த ஊரின் சார்பாக நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். சாலைக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தொடர்பாக முன்னரே நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு அரசுக்கு எதிரானதோ அல்லது அரசு அதிகாரிகளுக்கு எதிரானதோ அல்லது ஏனைய சமூகத்துக்கு எதிரான நடவடிக்கையோ அல்ல. எங்களது தேவைகளை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கின்றோம். ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னதாக கல்வி செயலாளர், கல்வி அமைச்சின் செயலாளர், வலய கல்வி அலுவலகம், மாகாண கல்வி பணிப்பாளர் போன்ற சகல அதிகாரிகளுக்கும் எழுத்து மூலமாக ஆவண ரீதியாக நாங்கள் எங்களது தேவைகளை அறிவித்திருந்தோம். ஆனால் இதுவரையும் அந்த தேவைகள் எங்களுக்கு நிறைவு செய்து தரப்படவில்லை. எமது பாடசாலையை பொறுத்தவரையிலே ஒரு இடைநிலை பாடசாலை. இந்த இடைநிலை பாடசாலையிலே கற்கின்ற மாணவர்கள் காப்போத்த சாதாரண தரம் வரையும் கற்கின்றார்கள். காப்போத்த சாதாரண தரத்திலே காலங்காலமாக நல்ல பெறுவர்களை பெற்று வந்த ஒரு பாடசாலை. இந்த பாடசாலையிலே தற்பொழுது இருக்கின்ற பிரச்சனை, முதலாவதாக கணித பாட ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை. கடந்த 2.5 வருடத்துக்கு கூடுதலாக காலம் கணித பாட ஆசிரியர் இல்லாமல் இந்த பாடசாலை இயங்கி வருகின்றது. அத்தோடு ஐசிடிக்குரிய ஆசிரியர் இல்லை, சிங்கள பாடத்துக்குரிய ஆசிரியர் இல்லை, சமய பாடத்துக்குரிய ஆசிரியர் இல்லை, விளையாட்டுத்துறைக்குரிய ஆசிரியர் இல்லை, விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் இல்லை. இது போன்ற பல பிரச்சனைகள் இந்த பாடசாலையில் இருக்கின்றது. இந்த பௌதீக வளங்கள் அதைவிட மோசமாக இருக்கின்றது. 20 மாணவர்கள் படிக்க வேண்டிய ஒரு வகுப்பறையிலே 40 மாணவர்கள் கல்வி இருக்கின்றார்கள். அதற்குரிய தளவாட வசதிகள் இல்லை, இடவசதிகள் இல்லை. இவ்வாறான பல பிரச்சனைகள் இந்த பாடசாலையில் இருக்கின்றது. இந்த பாடசாலையை பொறுத்தவரை இந்த பாடசாலை வளர்ச்சியிலே பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர் சங்கம், பாடசாலை நிர்வாகம் ஆகிய 3 பகுதிகளாக முயற்சிகள் எடுத்து இந்த பாடசாலையை வளர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளுக்கு இதுவரை அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை என்பதன் ஒரு கட்டம் தான் நாங்கள் இந்த நடவடிக்கைக்கு இன்று வந்ததற்கான காரணம். அப்ப இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த படத்திலே கேட்டுக்கொள்ளுகின்ற விடயம், பாடசாலைகள் என்பது அந்த கல்வி அதிகாரிகளின் கீழ் இயங்குகின்ற ஒரு அமைப்பு. இந்த அதிகாரிகள் சகல பாடசாலைகளையும் சமமாக பேண வேண்டும்.
அந்த சமமாக பேணி அந்த பாடசாலையில் இருக்கின்ற குறைகளை நிவர்த்திப்பதற்கு தங்களால் எந்த அளவு முயற்சி எடுக்க முடியுமோ அந்த அளவு முயற்சி எடுக்க வேண்டும். இந்த பாடசாலையிலிருந்து கணித பாட ஆசிரியர் இடமாற்றம் ஏதோ ஒரு குற்றச்சாட்டிலோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்திலோ இந்த பாடசாலையிலிருந்து இடமாற்றப்பட்டார். ஆனால் அந்த ஆசிரியரின் இடத்திற்கு ஒரு ஆசிரியர் போடவில்லை. இன்றைய நிலையிலே அந்த ஆசிரியர் வேறொரு பாடசாலைக்கு நியமிக்கப்பட போகின்றார். திருகோணமலை மாவட்ட விவசாய குழு கூட்டமானது மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார அவர்களின் தலைமையில் இன்றைய தினம் திருகோணமலை மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. விவசாயிகள் சங்கங்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கையின் பேரில் சிறுபோக அறுவடை தொடங்கியதால் அரசாங்க நெல் களஞ்சிய சாலைகள் சுத்தம் செய்து திறப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இதன்போது மாவட்ட அரசாங்க அதிபர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்தார். ඒවා පිළිබඳව අපි ආයතනවලට highlight කරලා දීලා තියෙනවා. ඒවා පිළිතුරු ලබා දෙන්න කියලා. யாழ் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது. தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சோமசுந்தரம் சீர்தன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தோல்வியின் பிதாவாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மாறியுள்ளார். இதனை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். முழு நாடுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற முழு நாட்டுவாழ் மக்களாலும் பேசப்பட்டு வருகின்ற பேசுபடு பொருளாக இருப்பது இன்றைக்கு இந்த சபைகளுடைய ஆட்சி அமைக்கின்ற முறைமை தொடர்பான விடயங்களாகும். அப்போ அந்த விடயம் தொடர்பாக இன்றைக்கு கூடுதலாக பேசப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருப்பது வேறு யாருமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள். எதிர்கட்சியினர் எடுத்துக்கொண்டாலும் சரி, கடந்த காலங்களிலிருந்து பல்வேறு சித்து விளையாட்டுக்களை விளையாண்டு பார்த்தார்கள், முடியாது போய்விட்டது. அப்போ அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் இந்த நாட்டில் விசேடமாக தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக பல்வேறு அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டார்கள், அதுவும் முடியாத போய்விட்டது. அப்போ அந்த வகையில் கடந்த காலங்களில் செய்ய வேண்டிய அநியாயங்கள் அனைத்தையும் செய்து, அது மாத்திரமல்ல இந்த நாட்டின் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக மக்களை திசை திருப்புகின்ற நடவடிக்கைகளை எடுத்தும் கூட கடந்த ஜனாதிபதி தேர்தலில் படுதோல்வி அடைந்தார் சஜித் பிரேமதாஸ் அவர். அப்போ அதன் பின்னர் இவர்களுக்கு தேவை இருந்ததா பொது தேர்தலாவது ஏதாவது மீண்டு வருவார்கள் என்று எதிர்பார்ப்போடு இருந்தவர்களுக்கு அதையும் குழி தோண்டி புதைக்கின்ற வேலையவே இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் செய்து கொண்டார்கள். அப்போ அதன் பிறகு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல். அப்போ இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அதிலும் படு தோல்வி அடைந்திருக்கின்ற நிலைமை. அப்போ அந்த வகையில் இந்த அனைத்து தேர்தல்களையும் தோல்வி அடைந்திருக்கின்ற அனைத்து தேர்தல்கள் மூலமாக தனது கட்சியை ஒருங்கிணைத்துக் கொள்ள முடியாதிருக்கின்ற இந்த எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு கூட தகுதியற்றவராகவே இன்றைக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் காணப்படுகின்றார். அப்போ அது மாத்திரமல்ல, கடந்த ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தலின் போது இந்த நாட்டில் ராஜபக்சாக்கள் மோசடிக்காரர்கள், கொலைகாரர்கள், அது மாத்திரமல்ல லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்கள், அது மாத்திரமல்ல இந்த பிணைமுறி மோசடிக்கு சொந்தக்காரர் என்பது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், அது மாத்திரமல்ல இவ்வாறு நாட்டில் இருந்த கடந்த காலங்களில் இந்த நாட்டுக்கு அநீதி இழைத்த லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர் அனைவரையும் ஒன்று திரட்டி கொண்டு இவர்களுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பினார்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த நபர்கள் அனைவரோடும் ஒன்று சேர்ந்து கொண்டு தாங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார். இதில் சிறந்த உதாரணமாக இன்றைக்கு எங்களுக்கு காணக்கூடியதாக இருப்பது இந்த கொழும்பு மாநகர சபை இந்த முடிவுகளாகும். அப்போ கொழும்பு மாநகர சபை முடிவின் போது எல்லோருக்குமே தெரியும் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நகர சபையை ஆட்சி செய்தவர்கள் வேறு யாருமல்ல ஐக்கிய தேசிய கட்சி.
சஜித் தனியினர் தான் இதை ஆட்சி செய்தார்கள். ஆனாலும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அந்த வரலாறு இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த வரலாற்றை இன்றைக்கு திருத்தி எழுதுகின்ற நபராகவும் அதனுடைய மேயராகவும் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய எங்களுடைய சகோதரி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு கடந்த இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் பிறகு நடைபெற்ற இந்த நகர சபை தேர்தலின் போது அவர்களால் தீட்டப்பட்ட அனைத்து சதிகளும் தோல்வி அடைந்திருக்கின்றது. அப்போ அதை சதி ரீதியாகவும் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள், தேர்தல் ரீதியாகவும் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள், டீல் அடித்தும் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள், காசு பணம் ஒதுக்கியும் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். ஆகவே அனைத்து விதத்திலும் தோல்வி அடைந்திருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதனுடைய தோல்வியின் பிதாவாக மாறியிருக்கின்றார். அதனால் இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து அதே போன்று சஜித் அணியில் இருந்து இவ்வாறான ஒரு தலைவர் மூலமாக எதிர்காலத்தை நோக்கி செல்ல முடியாது. அதனால் உடனடியாக புதிய தலைவர் ஒருவர் வேண்டும் என்கின்ற கோரிக்கை இன்றைக்கு மேலெழுந்திருக்கின்றது. அந்த வகை மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழி தொடர்பாக இலங்கைக்கு அழுத்தம், வெளியுறவு செயலாளருக்கு பிரித்தானிய எம்பி கோரிக்கை. எரிபொருட்கள் வழங்கும் நடைமுறையில் திடீர் மாற்றம், வெளியான அறிவிப்பு. ஜனாதிபதி குறித்து தவறான செய்தி, உதய கம்மன்பிலவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணை. தமிழரசு கட்சிக்குள் சில கருப்பு ஆடுகள், கண்டுபிடித்த CVK சிவஞானம். மன்னார் மருதமடு திருப்பதியின் ஆடி மாத திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் பூர்த்தி, 400 போலீசாரை கடமையில் ஈடுபடுத்த நடவடிக்கை. சீனா மார்க்சிசத்தை முன்னோக்கி கொண்டு செல்வது சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடைத்த வெற்றி. மவிமு பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா. கட்டிப்பறிச்சான் விபுலானந்த வித்தியாலயத்தில் நிலவும் ஆசிரியர் மற்றும் வளப்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறு வலியுறுத்து. திருகோணமலை மாவட்ட விவசாய குழு கூட்டம். யாழ் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியது. தோல்வியின் பிதாவாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மாறியுள்ளார். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.